வணக்கம். எந்த ஒரு லெந்தி இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம நேரா நாம கண்டென்ட்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. அதுதான் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. இப்போ நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா இந்த பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த டீப் டைவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இன்னைக்கு நாம February 21, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி டைஜஸ்ட் பத்தி ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். இந்த செஷன் முழுக்க முழுக்க ஃபேக்ட்ஸ் அப்புறம் டேட்டாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சிறப்பான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செஷனா கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வெறும் மேலோட்டமா பார்க்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொரு நியூஸையும் நாம அப்ரோச் பண்ண போறோம். சூப்பர். டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன ரிமைண்டர். உங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டெய்லி ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கு போயிடலாமா? போயிடலாம். ஸ்லைட் 3ல இருக்கிற இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ எமானுவேல் மேக்ரான், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ், நம்ம பிஎம் நரேந்திர மோடியை சந்திக்கிற 4th விசிட் இது. ஆமா. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இன்னோவேஷன் 2026ஓட சீஃப் கெஸ்ட் அவர் வந்திருக்காரு. கரெக்ட். அப்புறம் மும்பையில அதை இனாகிரேட் செஞ்சுட்டு நேரா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026லயும் அவரு கலந்துக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஃபென்ஸ் டயலாக் அப்புறம் அதோட அவுட்கம்ஸை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். 6th ஆனுவல் டிஃபென்ஸ் டயலாக் பெங்களூர்ல நடந்திருக்கு. இதுல யார் யார் லீட் பண்ணாங்க? இந்தியா சைட்ல இருந்து ராஜ்நாத் சிங், அப்புறம் பிரான்ஸ் சைட்ல இருந்து கேத்ரின் வாட்ரின் தலைமை தாங்கினாங்க. ஓகே. இதோட கீ அவுட்கம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமே. ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது கான்பூர் உத்தரப்பிரதேஷ்ல நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் அமைய போகுது. இதோட ஃபோக்கஸ் முழுமையா ஏரோநாட்டிக்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்கில்லிங்ல தான் இருக்கும். வாவ். அப்புறம் இந்த வேமாகல் கர்நாடகால ஒரு ப்ராஜெக்ட் வருதே, அதென்ன? அது H-125 ஹெலிகாப்டர் ஃபைனல் அசெம்பிளி லைன், சுருக்கமா FALனு சொல்லுவாங்க. ஓ, இதுல பார்ட்னர்ஸ் யார் யாரு? டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட், அதாவது TASL, அப்புறம் ஏர்பஸ். இவங்க 2 பேரும் 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு மேசிவ் ஸ்கேல். இதுல இன்னொரு வியக்கத்தக்க உண்மை இருக்கு. இந்த H-125 மவுண்ட் எவரெஸ்ட்ல லேண்ட் ஆன ஒரே ஹெலிகாப்டர். நிஜமாவா? மவுண்ட் எவரெஸ்ட்ல லேண்ட் ஆகியிருக்கா? இது நம்ம டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை எந்த அளவுக்கு ரைஸ் பண்ணோம் நினைக்கிறப்போவே பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா. இப்போ வான்வழி பாதுகாப்பு பத்தி பேசணும். அதே மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டி ட்ரிஃபெக்டா பத்தியும் பாத்திரலாம். ஆமா. இந்தியன் நேவி February 2026ல நடத்தின 3 முக்கிய நேவல் ஈவென்ட்ஸை நான் வரிசையா சொல்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மிலான் 2026. இது Feb 19ல இருந்து 25 வரைக்கும் பே ஆஃப் பெங்கால்ல நடந்த 13th எடிஷன். ராஜ்நாத் சிங் இதை இனாகிரேட் பண்ணாரு. இதோட தீம் என்னன்னா கேமராடரி, கோஆபரேஷன், கொலாபரேஷன். செகண்ட் ஈவெண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ, அதாவது IFR. இது Feb 18, 2026ல பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தலைமையில நடந்துச்சு. இதோட தீம் யுனைடெட் த்ரூ ஓஷன்ஸ் தானே? எக்ஸாக்ட்லி. தேர்ட் ஈவெண்ட் IONS கான்க்ளேவ் ஆஃப் சீஃப்ஸ், Feb 2026ல நடந்த 9th கான்க்ளேவ் இது. இதுல இந்தியாவோட ரோல் என்ன? இந்தியா 2026ல இருந்து 2028 வரைக்கும் சேரை ஏத்துக்கிறாங்க. பிரிடிசஸர் யாருன்னா ராயல் தாய் நேவி. இப்போ இதை லீட் பண்றது அட்மிரல் தினேஷ் கே திரிபாடி, CNS. ஸ்டாட்டிக் GK பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இந்தியன் நேவி HQ நியூ டெல்லியில இருக்கு. எஸ்டாப்ளிஷ்ட் 1950. அப்புறம் மோட்டோ சம் நோ வருணா. இதெல்லாம் ஆப்ளிகன்ஸ் மைண்ட்ல எப்பவும் இருக்கணும். கரெக்ட். இப்போ குளோபல் அலையன்சஸ்குள்ள போலாம். டெக் செயின்ஸ் அப்புறம் ரீஜனல் செக்யூரிட்டி பத்தி. இந்த US-led பாக் சிலிக்கா கோலிஷன் பத்தி நிறைய நியூஸ்ல வருது. அது ரொம்ப குரூஷியலான ஒரு அலையன்ஸ். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா செக்யூர் சப்ளை செயின்ஸ் ஃபார் AI, செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். மெம்பர்ஸ் யார் யாரு? USA, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இஸ்ரேல், சிங்கப்பூர், UAE அப்புறம் UK. இதுல இந்தியா ரீபா அஸ்வினி வைஷ்ணவ் அப்புறம் US ஆம்பி செர்ஜியோ காட் செயல்படுறாங்க. இதுல இந்தியாவோட பொசிஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இங்கதான் ஒரு கீ ஸ்டாட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும். இந்தியா இப்போ 2nm சிப்ஸை டிசைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 10 செமி பிளான்ஸ் பைப்லைன்ல இருக்கு. 2nm சிப்ஸ் டிசைன் பண்றது குளோபல் லெவல்ல ஒரு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஆச்சே. ஆமா. அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல நடந்த ஒரு ஈவெண்ட். வாஷிங்டன் டிசில டொனால்ட் ட்ரம்ப் ஹோஸ்ட் பண்ண காசா போர்ட் ஆஃப் பீஸ். இதுல நாம இம்பார்ஷியலி சில ஃபேக்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். இந்தியாவோட ரோல் இதுல அப்சர்வர் ஸ்டேட்டஸ் மட்டும்தான். ரெப் நம்கியா சி கம்பா. ஆனா பாகிஸ்தான் மெம்பர் ஸ்டேட்டஸோட
PM ஷெஹபாஸ் ஷரீஃப் கலந்துகிட்டாங்க. கரெக்ட். அண்டை நாடுகள்னு வரும்போது இந்தியா நேபாள் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் பத்தியும் சொல்லணும். இது கிரிமினல் மேட்டர்ஸ்க்கான அக்ரிமெண்டா? ஆமா. வினோத் குமார் பட்டாராய் ஃப்ரம் நேபாள், அப்புறம் நவீன் ஸ்ரீவாஸ்தவா ஃப்ரம் இந்தியா இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் வந்து டிரான்ஸ்நேஷனல் கிரைம், டெரரிசம் அப்புறம் டிராஃபிக்கிங்கை தடுக்கிறது. ஓகே. இப்ப பேங்கிங் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ற பேங்கிங் ரிஃபார்ம் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஈஸ் 8.0 அப்புறம் RBI மேண்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது பேங்கிங் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப கோர் ஏரியா. ஈஸ் 8.0ல 7 PSBs இப்போ 32 Gen AI யூஸ் கேசஸ் டிப்ளாய் பண்ணிருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் வந்து ஏஜென்டிக் AI, கிரெடிட் அப்ரைசல் அப்புறம் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது DPI. இந்த ஏஜென்ட்டுக்கு AI வந்து ஃபியூச்சர் பேங்கிங்கை டோட்டலா மாத்த போகுது. அப்புறம் ஃபியூச்சருக்காகவே ஈஸ் ரைஸ் 2025-26ன்னு ரிஸ்க் ரெசிலியன்ஸ்க்காக ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல நியூ நார்ம் வந்து எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், அதாவது ECL. மர்ஜர் பத்தி ஒரு அப்டேட் இருக்கே. PFC-REC மர்ஜர் கமிட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அமைத்த இந்த ஹை லெவல் கமிட்டிக்கு கன்வீனர் வந்து ஷஷாங்க் மிஸ்ரா. மெம்பர்ஸ் வந்து பார்மிந்தர் சோப்ரா ஃப்ரம் PFC, அப்புறம் ஜிதேந்திர ஸ்ரீவாஸ்தவ் ஃப்ரம் REC. இதுல ஒர்க்கிங் குரூப் ஹெட் யாரு? பிரணவ் தயால். இது கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்து RBI டெரிவேட்டிவ்ஸ் மேண்டேட். OTC டெரிவேட்டிவ்ஸ்க்கு யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர், அதாவது UTI இப்போ கட்டாயம். இதோட டெட்லைன் வந்து January 1, 2027க்கு டிஃபர்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரம் April 2026. இந்த UTI-யோட ஃபார்மேட் பத்தி சொல்லுங்களேன். மேக்ஸிமம் 52 கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல 20 சார் LEI இன்க்ளூட் ஆயிருக்கும். இது செக்ஷன் 45W அப்புறம் 45U ஆஃப் RBI ஆக்ட் 1934ஓட கீழ் வருது. இத ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்க்கு போலாம். யூனியன் பட்ஜெட் 2026-27 ஹைலைட்ஸ். பட்ஜெட் நம்பர்ஸ் எப்பவுமே முக்கியம். ஜெண்டர் growth வந்து 5.01 lakh crore, அதாவது 11.55% இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. ஜெண்டர் பட்ஜெட் ஷேர் எவ்வளோனா 9.37% ஆஃப் டோட்டல் பட்ஜெட். இதுல டாப் அலோகேஷன் யாருக்கு? MWCDக்கு தான் 81.73%. அப்புறம் கிளைமேட் ஆக்ஷன் ஸ்பெண்டிங்க்கு 5.6% ஆஃப் GDP ஒதுக்கியிருக்காங்க. இதுல 20,000 crore கார்பன் கேப்சர் ஃபண்டும் அடங்கும். கார்ப்பரேட் மூவ்ஸ் அப்புறம் அப்ரூவல்ஸ்ல பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ASK ஆசெட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்க்கு செபி நாட் கிடைச்சிருக்கு. இவங்க 52nd ஃபண்ட் ஹவுஸ். கார்ட் செக்டர்ல ஆக்சிஸ் பேங்க் அப்புறம் இண்டிகோ சேர்ந்து இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் அறிமுகம் பண்ணிருக்காங்க. வேரியன்ஸ் பார்த்தா ரீட்டெயில் 799 அப்புறம் பிரீமியம் 5000. சப்ளை செயின்ல ஒரு பெரிய MOU சைன் ஆயிருக்கு. TVS SCS அப்புறம் ALA குரூப் இட்லி நடுவுல ஏரோஸ்பேஸ் அப்புறம் டிஃபென்ஸ்க்கான MOU. இது ஒரு $218 பில்லியன் மார்க்கெட்டுங்கிறதுனால ரொம்ப முக்கியம். அடுத்த இண்டிஜினஸ் இன்னோவேஷனுக்குள்ள போலாம். இதுல வர்ற ப்ராஜெக்ட்ஸ் டார்கெட்டை பத்தி கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. எனக்கும் அதே ஃபீலிங் தான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் AI டேட்டா சென்டர் அமைய போகுது. அதோட பேரு TCS ஹைப்பர்வால்ட். இது யாரோட பார்ட்னர்ஷிப்? டாடா அப்புறம் OpenAI இணைஞ்சு பண்றாங்க. TCS இதுல $7 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது குளோபல் இனிஷியேட்டிவான $500 பில்லியன் டார்கெட் ப்ராஜெக்டோட ஒரு பகுதி. சாவரன் AI மாடல்ஸ்லயும் நாம பெரிய ப்ராக்ரஸ் காட்டியிருக்கோம். ஆமா. பெங்களூர்வை சேர்ந்த சர்வம் AI வந்து சர்வம் 30B அப்புறம் சர்வம் 105B மாடல்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது 22 இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. அந்த சாட்பாட் பேரு விக்ரம் தானே? எக்ஸாக்ட்லி. ஸ்பேஸ் செக்டர்ல ககானியான் மிஷனுக்காக DRDO குவாலிஃபிகேஷன் ஆஃப் ட்ரோக் பாராஷூட் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. லொகேஷன் வந்து TBRL சண்டிகர், அதாவது ரெயில் ட்ராக் ராக்கெட் ஸ்லெட் முறையில. அப்புறம் டிஜிட்டல் இந்தியா கீழே பாஷினி பிளாட்ஃபார்ம்ல வாய்ஸியரா, அதாவது ஓப்பன் சோர்ஸ் வாய்ஸ் AI ஸ்டாக் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இப்போ நார்த் ஈஸ்ட் மானிட்டருக்கு போலாம். ஆசாம் CM ஹிமந்தா பிஸ்வா சர்மாவோட டெவலப்மெண்ட்ஸ். இதுல அமித்ஷா வந்து வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம், அதாவது VVPI லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட அவுட்லே 6,839 crore. ரெசர்வேஷன்ஸ்ல 3% ஃபார் T ட்ரைப்ஸ் இல்லனா ஆதிவாசி இன் கிளாஸ் 1 and 2 ஜாப்ஸ் கொடுத்திருக்காங்க. மகிழா உத்யமிதால 1.07 lakhs நியூ பெனிஃபிஷரிஸ் ஆட் ஆயிருக்காங்க. அப்புறம் வெஞ்சர் ஸ்கூல்ஸை ப்ரொவின்ஷியலைசேஷன் பண்றதுக்கு PMS போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. மிசோராம் இன்ஃப்ரா பத்தி ஒரு அப்டேட் இருக்கே. ஆமா. த்லாங் ரிவர் மேல லெங்டேகை பிரிட்ஜ், இத ஃபெய்த் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, இனாகிரேட்டட் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வந்து 43.83 crore. இது மோர்த் ஃபண்டட். மெகலாயா ஒபிச்சுவரி ஒன்று நோட் பண்ணணும். ரிக்கி ஆண்ட்ரோ ஜே சிங்கான் MP ஃப்ரம் ஷிலாங்
இறந்துட்டாரு. அவரோட பார்ட்டி வந்து வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் பார்ட்டி விபிபி. ஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸ்ல பட்ஜெட்ஸ் அப்புறம் கிகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். குஜராத் பட்ஜெட் 2026-27 கனுபாய் டேசே பிரசன்டட் பண்ணாரு. டோட்டல் அவுட்லே 4,08,053 crores. இது பிளஸ் 10.2% growth. அலோகேஷன்ஸ்ல அர்பன் இன்ஃப்ராக்கு 16,116 crore, அப்புறம் ரோட்ஸ்க்கு 10,008 crore ஒதுக்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரால கோரக்பூர்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. காஸ்ட் 339 crore. இதுக்கு ஆயில் செக்டர் ஃபண்டிங் பண்றாங்க. IOCL 60 crore, BPCL 30 crore, அப்புறம் HPCL 10 crore. டெட்லைன் டிசம்பர் 2027. ஆந்திர பிரதேஷ்ல கிரீன் எனர்ஜிக்காக ராம்பில்லி அனாக்கப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல லார்ஜஸ்ட் லித்தியம் அயான் கீகா ஃபேக்டரி பை வாரே எனர்ஜீஸ் வரப்போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் 8,175 crore. கெப்பாசிட்டி 16 gigawatt. இது ஒரு மேசிவ் கிகா ஃபேக்டரி. இப்போ கவர்னன்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மூவ் ஆகலாம். கிரண் ரிஜிஜு ஃப்ரம் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து நாலந்தால நிக்ரானி ஆப்பே லான்ச் பண்ணியிருக்காரு. ஹஜ் இனிஷியேட்டிவ்ஸ்ல ரிஸ்ட் பேண்ட் அப்புறம் AI சாட்பாட்ஸ் லான்ச்ட். நியூ டெல்லி ஃப்ரான்டியர் AI இம்பாக்ட் கமிட்மெண்ட்ஸ்னு ஒரு வாலண்டரி பிளெட்ஜ் ஃபார் AI சேஃப்டி சைன் ஆயிருக்கு. மோயூஸ்ல கிஃப்ட் சிட்டி அப்புறம் AJNIFM பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபின்டெக் டேலண்ட் பைப்லைன். IIT மெட்ராஸ் வந்து துபாய் UAEல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் AI இனோவேஷன் சென்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. IOSCல அட்வைசரி குரூப் ஆன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு ஞானேஸ்வர் குமார் சிங் வந்திருக்காரு. இந்தியா இஸ்ரேல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனுக்கான மோயு கூட சைன் ஆயிருக்கு. ஆமா, இது CIBT அப்புறம் SIDM நடுவுல நடந்திருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ், சாம்பியன்ஸ் அப்புறம் குளோபல் டிசிஷன்ஸ். ஸ்னூக்கர் சாம்பியன் பங்கஜ் அட்வானி வந்து பெங்களூர்ல நடந்த லிபர் வின் சாம்பியன்ஸ் கப் 2026ல கமால் சாவ்லாவை 6-3ன்னு தோற்கடிச்சாரு. அப்புறம் அட்வானி வந்து லிபர் வின்கான இந்தியன் பிராண்ட் அம்பாசடரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. வின்டர் பாராலிம்பிக்ஸ் 2026 பத்தி ஒரு பிக் நியூஸ் இருக்கே. மெலானோ கொரட்டினால நடக்க போற இந்த ஈவெண்ட்ல ரஷ்யா அப்புறம் பெலரூஸ் மேல இருந்த பேனை IPC நீக்கிட்டாங்க. athletes can use national flags and anthems. கோட்டாஸ் பார்த்தா ரஷ்யாக்கு 6 slots, பெலருஸ்க்கு 4 slots. கல்ச்சர், புக்ஸ் அப்புறம் கேலண்டர் வாட்ச் செக்ஷனுக்கு வந்துட்டோம். புக் ரிலீஸ்ல ஆத்தர் டாக்டர் சசி தரூர் எழுதின தி சேஜ் ஹூ ரீஇமேஜின்ட் ஹிந்துயிசம் பத்தி பார்க்கலாம். இதோட சப்ஜெக்ட் வந்து ஸ்ரீ நாராயண குரு, ஒன் caste, ஒன் ரிலிஜன், ஒன் காட். இந்த புக்கா IIC நியூ டெல்லியில VP CP ராதாகிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணாரு. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல February 20 வந்து வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் 2026. தீம் வந்து ரினியூட் கமிட்மெண்ட் டு சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். February 21 வந்து இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே 2026. இதோட ஹிஸ்டரி பார்த்தா இது 1952 லாங்குவேஜ் மூவ்மெண்ட் இன் பங்களாதேஷை காமெமரேட் பண்ணுது. பர்ஃபெக்ட். இப்போ ரேபிட் ஃபயர் ரிவிஷன், அதாவது ஒன் லைனர்ஸ்க்கு வந்துட்டோம். நான் எந்த ஆர்டரையும் மாத்தாம எல்லா பாயிண்ட்ஸையும் வேகமா சொல்றேன். உங்க ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பா. கவனிங்க. கிஃப்ட் சிட்டி partnered with AJNIFM for FinTech Talent Pipeline, Sarvam AI, models named Sarvam 30B and 105B, chatbot named Vikram. UP Economy released first economic survey 2025-26, target 1 trillion. Andhra Quantum, Amaravati Quantum Valley AQV project set to launch. Assam, 1,07,532 new beneficiaries added to Mahila Udyamita Abhiyan. Paxilica, India designs 2nm chips, 10 semi-plants in pipeline. Defense fact, H-125 is the only helicopter to land on Mount Everest. ரொம்ப கிளியரா சம்மரைஸ் பண்ணீங்க. இப்போ டெஸ்ட் யோர் நாலேஜ். எக்ஸாம் சிமுலேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். நான் 5 questions கேட்பேன். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் அதுக்கான ஆன்சரை டக்குன்னு சொல்வாரு. நீங்களும் கூடவே ட்ரை பண்ணுங்க. நான் ரெடி. Q1. Which city will host the National Center of Excellence for Skilling in Aeronautics? கான்பூர், உத்தரப்பிரதேஷ். Q2. What is the new deadline for Mandatory Unique Transaction Identifier UTI for OTC derivatives? January 1, 027. Q3. Which company partnered with Tata Group for the Stargate AI data center? OpenAI. Q4. Who chairs the high-level committee for the PFC-REC merger? Shashank Mishra. இவர்தான் கன்வீனர். Q5. What is the theme of Exercise Milan 2026? Commodity,
கார்ப்பரேஷன் கொலாபரேஷன். எக்ஸலண்ட். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த டாபிக் ட்ராக்கர்ஸ் அப்புறம் சிலபஸ் மேப்பிங் பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. யூபிஎஸ்சி அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸோட இது எப்படி மேப் ஆகுதுன்னு பார்க்கலாம். GS2 பாலிட்டி அப்புறம் IRல பார்த்தா இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஸ், காசா போர்டு அப்புறம் இந்தியா நேபாள் ட்ரீட்டி கவர் ஆகுது. GS3 எக்கானமி அப்புறம் டெக்ல யூனியன் பட்ஜெட், RBI, UPI நார்ம்ஸ், பேக்ஸ் சிலிகா, ககான்யான் அப்புறம் AI மாடல்ஸ் வரும். இன்டர்னல் செக்யூரிட்டில வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஆஃப் அசாம், நேவல் எக்ஸசைசஸ் அதாவது மிலன் அப்புறம் IONs வரும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஸ்ரீ நாராயணா குரு அப்புறம் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே வரும். இத முடிக்கும்போது ஸ்ரீ நாராயணா குருவோட அந்த கோட்டை சொல்றது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஒன் caste, ஒன் ரிலிஜன், ஒன் காட் ஃபார் ஹியூமன் கைண்ட். ரொம்ப அருமையான கோட். இவ்ளோ பெரிய தகவல்களை 14ல இருந்து 18 மினிட்ஸ்க்குள்ள எவ்ளோ அழகா நம்ம கவர் பண்ணிருக்கோம்னு நீங்க இப்போ ஃபீல் பண்ணுவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்க்கு எவ்வளோ முக்கியமோ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் அவ்வளோ முக்கியம். எக்ஸாக்ட்லி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அப்டேட்ஸ் அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டீப் டைவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு நான் ஒரு ஃபைனல் ப்ரொவோகேட்டிவ் தாட்டை விட்டுட்டு போறேன். இந்தியா 2nm சிப்ஸ் டிசைன் பண்றது, அப்புறம் $7 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்கேட் AI டேட்டா சென்டர் வருது. இதெல்லாம் வச்சு பார்த்தா அடுத்த 5 வருஷத்துல இந்தியாவை குளோபல் டெக் சப்ளை செயின்ல எந்த அளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாட்டும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப வேலிடான ஒரு கொஸ்டின். இதோட நாம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.